10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 17 பார்க்குறோம். தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். ஸோ 3 டைப்பாக இனப்பெருக்கம் வந்து தாவரங்களில் நடக்குது. உடலை இனப்பெருக்கம், பாலில்லா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம். உடலை இனப்பெருக்கம் அப்படின்னா வந்து குன்றா பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மைட்டாசிஸ், குன்றா பகுப்பு மைட்டாசிஸ் தான் உடலை இனப்பெருக்கத்தில் வந்து வரும். ஸோ தாய் தாவரத்தை போன்றே வந்து அந்த செய் தாவரமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பாலின செல்கள் வந்து இணைவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இலை உடலை இனப்பெருக்கம். இதில் இலை உடலை இனப்பெருக்கம். உடலை இனப்பெருக்கத்தில் ஃபஸ்ட்டு இலை உடலை இனப்பெருக்கம் எதில் நடக்குது அப்படின்னா ரெனக்கல்லி பிரயோஃபில்லம் தாவரத்தின் இலைகளில் விளிம்பில் உள்ள பள்ளங்களிலிருந்து இளம் தாவரம் தோன்றுகிறது. அதனால் இலை உடலை இனப்பெருக்கம். எதில் இலை உடலை இனப்பெருக்கம் வந்து எதில் நடைபெறுதுன்னு 4 ஆப்ஷன் கொடுத்தா ரெனக்கல்லி பிரயோஃபில்லம் கல்லியில் நடக்குது. அடுத்து தண்டு உடலை இனப்பெருக்கம். தண்டுலேருந்து எதில் நடக்குது? ஸ்ட்ராபெரியில் நடக்குது. வேர் உடலை இனப்பெருக்கம் அஸ்பராகஸ் மற்றும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. இது வந்து கிழங்குனாலே வேரில் தானே இருக்கும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அஸ்பராகஸ் ரெண்டுலேயும் வேர் உடலை இனப்பெருக்கம். குமிலம் இல்லாட்டி பல்பின் அப்படிம்பாங்க. குமிலம் பல்பின் வந்து மொட்டுலேருந்து உருவாகுது. ஸோ இது எதில் நடக்குது அப்படின்னா வந்து கற்றாழையில் நடக்குது. அடுத்து துண்டாதல். துண்டாதல் அதாவது பீஸாக வந்து துண்டாக போய் புது தாவரம் எதில் உருவாகுது அப்படின்னா பாசிகளில் உருவாகுது. பாசிகளில் எதுனா ஸ்பைரோ கைரா. துண்டாதல்னா ஸ்பைரோ கைரா. பிளத்தல்னா அமீபா. மொட்டு விடுதல் இல்லாட்டி அரும்புதல் மூலமாக எதில் நடக்குது அப்படின்னா ஈஸ்ட்டில் வந்து நடக்குது. அடுத்து மீளுருவாக்கம் அப்படின்னா வந்து இது சின்ன சின்ன பீஸாக போட்டாலும் ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக புதுசாக உருவாகுது. ஸோ அது எதில் நடக்குதுன்னா ஹைட்ரா பிளனேரியா. இந்த 2 இதுலேயும் வந்து நடக்குது. ஸோ இது மட்டும்தான் கொஸ்டினாக கேட்க முடிகிற மாதிரி இது. ஸோ மற்ற அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. பாலில்லா இனப்பெருக்கம். ஸோ இது வந்து இதுவும் குன்றா பகுப்பு தான். செல் பிரிதல் மட்டுமே இதில் நடைபெறுகிறது. ஸோ இது பாலில்லா இனப்பெருக்கம் எதில் நடக்கும்னா பூஞ்சையிலையும் பாக்டீரியாவிலையும். ஸோ பூஞ்சை இலையிலிருந்து ஒரு விந்தகம் ஸ்போராஞ்சியம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஸ்போராஞ்சியம் வெடித்து அதில் இருக்க விதைத்துகள்லாம் வெளியேற்றப்படுகிறது. இது நிலத்தில் விழப்போ புதிய உடலை இலையை வந்து ஹைபா தோன்றுகிறது. ஸோ பாலில்லா இனப்பெருக்கம்னா ஞாபகம் வேண்டியது பூஞ்சைகளில் பாக்டீரியாக்களில் ஸ்போர்கள் வெடித்து விதைத்துகள்கள் வருது. அதுலேருந்து ஹைபா உருவாகுது. அடுத்து தாவரங்களின் பாலின பெருக்கம். ஆண் பெண் இனச்செல்கள் இதுக்கு பிறகு கேமீட்டுகள் இணைந்து புதிய தாவரத்தை வந்து உருவாக்குறது. மலரில் என்னென்ன பாகம் இருக்குது? மலர் தான் மார்பாடு அடைந்த தண்டு தான் வந்து மலர். 4 அடுக்கு இருக்குது. புள்ளிவட்டம், மல்லிவட்டம், மகரந்தாள் வட்டம், சூலகவட்டம். புள்ளிவட்டம் மல்லிவட்டம் செகண்டரி தான், துணை அடுக்கு தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. மகரந்தாள் வட்டமும் சூலகவட்டம் தான் இனப்பெருக்கத்துக்கு முதன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆண் இனப்பெருக்க உறுப்பு தான் வந்து மகரந்தத்தாள். ஓகேவா? ஸோ வந்து மகரந்த கம்பி, மகரந்த பை. ஸோ இதில் வந்து மகரந்த கம்பி இருக்கும், பை இருக்கும், மகரந்த பை, மகரந்த தூள், இது எல்லாமே தான். அடுத்து மகரந்த தூள் வந்து கோலோடி மனது 2 உரை வந்து இருக்குது. எக்ஸைன் அதில் துளைகள் இருக்குது. அடுத்து இண்டைன் உள்ள ஒரு உரை இருக்குது. இது செல்லுலோஸ் மற்றும் பெக்டினால் ஆனது. முதிர்ந்த மகரந்த தள்கள் 2 விதமான செல். உடல செல், உற்பத்தி செல். உடல செல் அப்படின்றது அதில் தான் உட்கரு இருக்கும். உற்பத்தி செல் தான் குன்றா பகுப்படைந்து ஆண் பாலின செல்களை வெளியிடுறதுக்கு இதான் ஹெல்ப் பண்ணுது. சூலகம்னா பெண் இனப்பெருக்கம். சூலக முடி இருக்கும், சூலகத்தண்டு, சூர்பை இதெல்லாம் இருக்கும். சூழினப்பு சூழ்வரைகளால், இதுவும் சூழ்வரையால் சூழப்பட்டிருக்கும். இதுலேயும் சூழ்காம்பு வந்து இருக்கும். சூழ்துளையின் அருகில் உள்ள 3 கருப்பை செல்கள் அண்ட சாதனத்தை உருவாக்குகிறது. சூழ்துளையில் உள்ள 3 கருப்பை செல்கள், துளைன்னு சாதாரண நினச்சிக்கூடாது. சூழ்துளையில் இருக்க 3 கருப்பை செல்கள் தான் அண்ட சாதனத்தையே உருவாக்குது. ஸோ வந்து 3 உட்கர்களும் எதிர் துருவ செல்களாக, இந்த 3 உட்கர்களும் எதிரெதிராக 3 தனித்தனியாக செயல்படுது. அண்ட சாதனமானது ஒரு அண்ட செல்லையும் 2 பக்கவாட்டு செல்களையும் கொண்டது. இந்த பக்கவாட்டு செல்கள் தான் சினை ஆட்ரியம் அப்படின்னு அழைக்கப்படுது. பக்கவாட்டு செல்கள் சைடில் இருக்கிறது தான் சினை ஆட்ரியம். மெயின் வந்து அண்ட செல். தாவரத்தின் பாலின பெருக்கம். பூக்கும் தாவரங்களில் தான் பாலின பெருக்கம் நடைபெறுது. மகரந்த சேர்க்கை, கருவுறுதல். மகரந்த சேர்க்கை எப்படி நடக்குது? இது வந்து நமக்கு தெரியும். மகரந்த சேர்க்கை வந்து மகரந்த பையிலிருந்து மகரந்த தூள் வந்து சூலக முடி அடையிறப்போ மகரந்த சேர்க்கை நடந்துருது. ஸோ அதனால் என்னென்ன யூசஸ் அப்படின்னா கனி கிடைக்குது, விதை கிடைக்குது. அயல் மகரந்த சேர்க்கையினால் புதிய வகை தாவரம்லாம் கிடைக்குது. இதெல்லாம் பெனிஃபிட்ஸு. 2 வகை மகரந்த சேர்க்கை, தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. தன்மகரந்தன ஒரே தாவரத்தில் நடக்கிறது. எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ். இதனால் வந்து தன்மகரந்த சேர்க்கை வந்து இருபால் தாவரங்களில் நடக்குது. புறக்காரணிகளை சார்ந்திருக்க தேவையில்லை. மகரந்த தூள் வீணாகாது. இதெல்லாம் பெனிஃபிட்ஸு. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா குறைந்த எண்ணிக்கையில் உருவாகிறது. சரியான குவாலிட்டி இல்லாத தாவரம் உருவாகும். புதிய வகை தாவரம் உருவாகாது. இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ். அயல் மகரந்த சேர்க்கையில் மற்றொரு தாவரத்தில் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் ஆப்பிள், திராட்சை, ப்ளம்ஸு இதெல்லாமே. ஸோ வலிமையான தாவரம் உருவாகும், புதிய வகை தாவரம் உருவாகும், நன்கு முளைக்கும் திறன் அதுக்கு இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்து மகரந்த தூள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற வீணாகும். தேவையில்லாத பண்புகள் தோன்ற வாய்ப்பு இருக்குது. புறக்காரணிகளை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும். பறவைகள் ஏதோ ஒன்று சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும் பூச்சியில்.
ஸோ அடுத்து அயல் மகரந்த சேர்க்கை காரணிகள். காற்று வழி மகரந்த சேர்க்கை. காற்று வழியாக அது பறந்து போச்சுன்னா அனிமோஃபிலி. சரியா? சில பேர் அனீமியா மாதிரி இருக்கும், அப்படி காற்றடிச்சா பறந்துருவா போலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அனிமோஃபிலி தான் காற்று வழி மகரந்த சேர்க்கை. இதில் சிறியதாக உலர்ந்ததாக எடை குறைந்ததாக இருக்கும், 1000 கிலோமீட்டர் வரை ட்ராவல் பண்ணும். எக்ஸாம்பிள் புல் மற்றும் கள்ளிச்செடிகள். புல் பறக்கும், கள்ளிச்செடி இப்படி பறக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். புல் மற்றும் கள்ளிச்செடிகள் காற்று வழி மகரந்த சேர்க்கை. பூச்சி வழி மகரந்த சேர்க்கை தேனீ இதெல்லாம் எண்டமோஃபிலி அப்படின்றாங்க. 80% வந்து தேனீக்களால் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்வழி மகரந்த சேர்க்கை ஹைட்ரோஃபிலி. இது மகரந்தத்துள் அதிக அளவில் உருவாகின்றன. மகரந்தத்துள் மலர்கள் சூளை முடியும் அடையும் வரை நீரில் மிதந்து கொண்டே இருக்கும். ஹைட்ரில்லா வாலிஸ் நீரியா இதுதான் எக்ஸாம்பிள். விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை பேர் வந்து சூஃபிலி அப்படின்றாங்க. தேன் சிட்டு பறவை மூலம் கல்வாழையில் வந்து அந்த தேன் சிட்டு வந்து கல்வாழையிலே இடிச்சுக்கும் வந்து. அடுத்து கிளாடியோலி கிளாட். ஸோ வந்து கிளாடியோலி விலங்கு மகரந்த சேர்க்கையில் ஒரு கிளாடியோலி போன்ற தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. அணில்கள் மூலம் இலவம் பஞ்சு மரத்தில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது தெரியும். தாவரங்களின் கருவுறுதல் வந்துட்டு மகரந்த குழாயின் முனை வெடித்து 2 ஆணில செல்ல சூழ்பை அடைகிறது. ஆணில செல் விந்தனத்திலிருந்து சிங்கேமி இரட்டைமய சைக்கோட்டை தோற்றுவிக்கிறது. அதாவது ஒற்றைமயம் சேர்ந்து இரட்டைமயம் சின்கோமி அது வந்து தோற்றுவிக்கிறது. சின்கோமி வந்து மூவிணைவு நடைபெறுவதால் இது இரட்டை கருவுறுதல். ஃபஸ்ட்டு ஒரு இணைவு இரட்டை இணைவு, அடுத்து மூவிணைவு வேறு நடக்குது. ஸோ இரட்டை கருவுறுதல் வந்து நடக்குது. மூவிணைவுக்கு பின்னர் முதன்மை கருவுண் புட்கருவாக கருவுணவாக மாறுகிறது. கருவூன் அதிலேயே உணவு இருக்குல்ல, ஸோ அதான் ஊட்டமளிக்கிறது கருவிற்கு. சினையாற்றியம் இந்த சைடில் இருந்துச்சு இல்லையா, மற்றும் பக்கவாட்டு செல்கள் அழிந்து விடுகின்றன. சூல் இது நமக்கு தெரியும். சூல்னா விதை, சூளுரை விதையுரை, சூல் பையிலேருந்து கனி உருவாகும். ஸோ எல்லாமே வந்து உருவாயிருச்சா, ஸோ அதெல்லாமே மாறி இதுவாக மாறிடுச்சு. சூல் விதை, சூளுரை விதையுரை, சூல் பை வந்து கனியாக மாறிடுச்சு. ஸோ மகரந்த சேர்க்கை இந்த வந்து எண்டாயிடுச்சு. மனிதனின் பாலின பெருக்கம் இது வந்து கேமீட்டுகள் இனச்சல் மூலம் நடைபெறுது. ஒற்றைமய இனச்சல் இணைந்து இரட்டைமயத்தன்மையுடைய கருமுட்டை வந்து உருவாக்குது. அதுக்கு பேர் சைக்கோட் அப்படின்றாங்க. துணைப்பால் உறுப்புகள் என்னென்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா விந்துக்குழல், எபிடைடிமிஸ், அதாவது முதிர்ச்சி பை, விந்துப்பை, செமினல் விச்சிக்கல், அப்புறம் வந்து ப்ராடடிஸ் சுரப்பி, ஆண்குறி பீனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பிலோப்பியன் நாளம், பெண்களுக்கு வந்து பிலோப்பியன் நாளம், கருப்பை, சர்விக்ஸ் இதெல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் பேசிக் தான். ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்துள்ள நாரலை திசு போன்ற அடுக்கு வந்து டியூனிகா அல்பூஜினியா. டியூப் மாதிரி காமிச்சிருக்கோம். டியூப் வந்து சேவ் பண்ணுது அது. ஸோ டியூபிகா அல்பூஜினியா பிரமிட் வடிவத்தில் வந்து இருக்கும். செமினிஃபரஸ் செர்ரோலி செல்கள், லீடிக் செல்கள் இதெல்லாம் வந்து முக்கிய பார்ட்டு. விந்தணுவாக்கம் ஜெமினிஃபரஸ் ஜெமினின்னு கூட ஞாபகம். ஜெமினி குலகளில் தான் விந்தணுவாக்கம் நடக்குது. செர்ரோலி செல்கள் தான் அதுக்கு சும்மா ஆதரவு மட்டும் தருது, அப்புறம் உணவூட்டமும் தருது. லீடிக் செல்கள் அதுதான் வந்து டெஸ்டோஸ்டிரானை சுரக்கின்றன, ஹார்மோனை சுரக்கிறதுக்கு லீடிக் செல்கள். ஓகேவா? அடுத்து பெண்ணின பிறப்பு வருது. பாதாம் வடிவத்தில் இருக்கும். ஒவ்வொரு அடுக்கும் புறணி இருக்கும், மெடுல்லா இருக்கும். ஸ்ட்ரோமாக்களால் உருவாக்கப்படுகின்றன. இனச்சல் எபிதிலியத்தால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. கிரானுலா தான் முதல் நிலை ஃபாலிக்கலை உருவாகும். அந்த ஃபாலிக்கல் பெரிதாகி தான் கிராஃபியன் ஃபாலிக்கல்னு உருவாகும். கிராஃபின் ஃபாலிக்கல் ரொம்ப நம்ம பார்த்துருப்போம். ஸோ வந்து ஃபாலிக்கல்லாம் சேர்ந்து கிராஃபின் ஃபாலிக்கல், அந்த ஃபாலிக்கலே உருவாக்குறது கிரானுலா எபிதிலியத்தால் வரிசைப்படுத்தப்பட்டது. ஓகேவா? அடுத்து பெண் குழந்தைகள் பிறக்க துவக்க நிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு துவக்கத்தில் 7 மில்லியன் தான் வந்து ஃபாலிக்கல்ஸ் இருக்கும். அடுத்து 60,000 70,000 வரைக்கும் காணப்படுது. பெண்கள் வாழ்நாள் 1 to 2 மில்லியன் ஃபாலிகல்ஸ் இருக்குது. அதில் 300 to 400 தான் அண்டம் மட்டுமே வெளிவிடும். ஸோ அண்டம் இந்த 300 to 400 அண்டம் தான் வெளிவிடும். பட் வந்து ஜென்ஸுக்கு கம்பேர் பண்ண 500 பில்லியன் விந்தணுக்கள் வெளியேறிட்டே இருக்கும். இது வந்து ஜஸ்ட் 300 to 400 அண்டம், இது 500 பில்லியன். மொத்தமே அதில் 1 to 2 மில்லியன் உருவாகி 300 to 400 வெளியே வரும். இது 500 பில்லியன் வந்து உருவாகும். ஆண்களில் விந்துவும் பெண்களில் அண்டமும் உருவாதல் இனச்சல் உருவாக்கம் அப்படின்றாங்க. ஒற்றைமய செல்களை உடைய இனச்சல்கள் உருவாக்கப்படுகின்றன. அது சேர்ந்து தான் இரட்டைமய கரு உருவாகுது. ஓகே, நீண்ட தலை இப்போ விந்தணு எப்படி இருக்கும் அப்படின்னா நீண்ட தலைப்பகுதி, சுருங்கிய உட்கரு, தொப்பி போன்ற முன்பகுதி, அப்புறம் வந்து அக்ரோசோம் அப்படின்னு இருக்கும். அக்ரோசோம் வந்து ஹைட்ரலினேஸ் அப்படின்ற நொதி வந்து கொண்டுள்ளது. சரியா? சென்ட்ரியோலை உள்ளடக்கியது. மைட்டோகாண்ட்ரியா தான் அதுக்கு ஆற்றல் தருது. அடுத்து அண்டத்தின் அமைப்பு. அண்டத்தின் கோல் வடிவமானது. கருவுணவு இதுக்கு கிடையாது. அதிகளவு சைட்டோபிளாசம் உட்கரு தான் இதில் இருக்குது. மூன்று சொக்கலானது. பிளாஸ்மாட்டில் முற்புற சோனா பெலுசிடா, வெளிப்புற கரோனா ரேடியோட்டா. அப்படி அது கொரோனா கூட இங்கே வச்சுக்கலாம். கொரோனா டைமில் நிறைய பேர் டெலிவரியில் இருந்தாங்க. ஸோ கொரோனா, சோனா, பிளாஸ்மா. ஓகேவா? ஃபாலிக்கல் செல்களால் ஆனது. அண்டத்தின் மேற்புற சவ்வு வந்து விட்டலின் சவ்வு அப்படின்னு அழைக்கப்படுது. அண்டத்தின் மேற்புறத்திற்கும் சோனா பிளஸுக்கும் ஈடுபட்ட திரவம் வந்து பெட்டலின் இடைவெளியில் வந்து நிரம்பி இருக்குது. பெரிய விட்டலின், அந்த பெரிய விட்டத்தில் தான் எல்லா திரவமும் வந்து நிரம்பி இருக்குது. சோனா நடுவில்
அடுத்து பருவமடைதல் அப்படின்றது ஆண்களில் 13 to 14, பெண்களில் 11 to 13. பிட்யூட்ரி சுரப்பியில் வந்து கொனடோஃபிங்கல், லூட்டினைசிங் ஹார்மோன் மற்றும் ஃபாலிகல் செல்களை தூண்டும் ஹார்மோன்கள், ஆண் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்கள் சுரப்பு வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. பிட்யூட்ரி தான் அப்போ கட்டுப்படுத்துது எல்லா ஹார்மோன் சுரப்பையும். அடுத்து கால ஒழுங்கு மாற்றம் தான் வந்து மாதவிடாய் சொல்லிச்சுட்டாங்க. மாதவிடாய் அல்லது அழிவு நிலை, ஃபாலிகுலர் பெருக்க நிலை, அண்டம் விடுபடும் நிலை, லூட்டியல் உற்பத்தி நிலை. ஸோ மாதவிடாய் அப்படின்னா 4 to 5 நாள் நடக்கும். முதல்ல ஃபாலிகல் அப்போ தான் வளர்ச்சி அடையும். எண்டோமெட்ரிய உட்சுவர் வந்து உரிந்து அதுதான் ரத்தப்போக்காக வரும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து குறையும். ஸோ ஃபாலிக்கல் நிலை அப்படின்னா வந்து அந்த மாதவிடாய் பீரியட் முடிஞ்சு 6 to 13 days வந்து என்ன ஆகும், ஓவுலேஷனுக்கு முன்னாடி இருக்க அந்த ஃபாலிகுலர் ஸ்டேஜில் தான் அந்த ஃபாலிக்கல் வந்து வளர்ச்சி அடையும். கிராஃபியன் ஃபாலிக்கலாக அது மாறும். ஃபாலிக்கல் வளர்ச்சி அடைந்து கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறும். இதில் வந்து ஆல்ரெடி எண்டோமெட்ரியம் பீரியட்ஸ் டைமில் வந்து வெளியில் உறிஞ்சு போயிருக்கோம் இல்லையா. ஸோ திரும்ப ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு எண்டோமெட்ரியம் உருவாகும். ஈஸ்ட்ரோஜன் FSH ஹார்மோன் வந்து இதுக்கு முன்னாடி மட்டும் தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் FSH ஹார்மோன் இருக்கும். அடுத்து அண்டம் விடுபடும் நிலை. அண்டம் விடுபட்டோடனே அந்த 14 day ஓவுலேஷன் என்ன ஆகும், இது வந்து கிராஃபின் ஃபாலிக்கலாக வந்து மாறிச்சா கிராஃபின் ஃபாலிக்கல் வெடிச்சு தான் அண்டம் வெளிவரும். ஸோ வந்து ஃபாலிக்கல் வந்து கிராஃபின் ஃபாலிக்கலாக மாறி அது வெடித்து அண்டம் விடுபடுது. ஸோ எண்டோமெட்ரியத்தின் சுவர் தடிமனாகும். ஏன்னா குழந்தை வந்துச்சுன்னா வந்து அதை ஹோல்ட் பண்ணணுன்ட்டு தடிமனாகும். LHன் உச்சநிலை லூட்டினைசிங் ஹார்மோன் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து லூட்டினல் நிலை, இது வந்து 15 to 28 days. கிராஃபின் ஃபாலிக்கல் வந்து கார்பஸ் லூட்டியமாக ஆகிறது. கிராஃபின் ஃபாலிக்கல் வந்து அண்டம் விடுபடுச்சு. ஸோ கிராஃபின் ஃபாலிக்கல் வளர்ச்சிட்டு கார்பஸ் லூட்டியமாக மாறுது. ஓகேவா. முட்டையில் கருவுறுதல் நிகழ்ந்தால் எண்டோமெட்ரியம் கருப்பதிவுக்கு தயாராகும். அந்த எண்டோமெட்ரியம் அப்படி இல்லைனா வந்து கார்பஸ் லூட்டியம் சேர்ந்து கருப்பையின் உள் சுவர் உரிந்து கருவுறாத முட்டை எல்லாம் சேர்ந்து வெளியேறுற ரத்தமாக LH லூட்டினைசிங் ஹார்மோன்லேயே LH FSH வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ கார்பஸ் லூட்டியெலாம் உற்பத்தி செய்யப்பட்ட ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு குறைந்து மாதவிடாய் ஏற்படும். ப்ரொஜெஸ்ட்ரானும் என்னது, கார்பஸ் லூட்டியம் இங்கே உருவாகிற கார்பஸ் லூட்டியம் குழந்தை வந்துச்சுன்னா ப்ரொஜெஸ்ட்ரானை இன்க்ரீஸ் பண்ணும். குழந்தை இல்லையா ப்ரொஜெஸ்ட்ரானை கம்மி பண்ணி அதை வந்து பீரியட்ஸில் கன்வெர்ட் பண்ணும். அடுத்து கருவுறுதல் முதலான கருவின் வளர்ச்சி. அண்டநாளத்தின் ஆம்புலா பகுதியில் தான் வந்து இந்த கருவுறுதல் நடைபெறும். 24 மணி நேரத்தில் வந்து அண்டம் உயிரோடு இருக்கும். ஸோ அண்டம் விடுபட்டு 24 மணி நேரம் உயிரோடு இருக்கும். அந்த டைமில் விந்து சேர்ந்துச்சுன்னா தான் வந்து சைக்கோட் அப்படின்ற கருமுட்டை உருவாகும், கருவுறுதல் நடக்கும். ஸோ கார்பஸ் லூட்டியம் சுரக்கப்படும் ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் தான் கருப்பு பையின் சுவர் தடிமனாகவும் மற்ற ஃபாலிக்கல் முதிர்ச்சி அடைவதை தடுத்தும் பாதுகாக்கிறது. கார்பஸ் லூட்டியம் தான் எல்லா வேலையும் பார்க்கும் அந்த ப்ரெக்னன்சி டைமில். ஸோ பிளக்கல் மற்றும் கருக்கல் முடிஞ்சுன்னா கருவுற்ற முட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து 30 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாள் 6 மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா அதை சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணுது. மறைமுகமாக செல் பகுப்பின் மூலம் பல செல்களை உடைய பிளாஸ்ட் அல்லது பிளத்தல் அப்படின்ற பிளத்தல் செய்து அடுத்து பதித்தல் அப்படின்னா 6 to 7 ஒரு வாரத்துக்குள்ளே அந்த வந்து கருவுருவாய் ஒரு வாரத்தில் அது வந்து அந்த சுவரில் பதியணும் இல்லையா. ஸோ பிளாஸ்டோசிஸ்ட், அதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட் இல்லாட்டி சுவரில் அந்த எண்டோமெட்ரிய சுவரில் வந்து பதித்தல். அடுத்து கேஸ்ட்ரோலா வாகம் அப்படின்னா வந்து அந்த பிளாஸ்டில் அந்த பதிஞ்சது வந்து கருக்கோளமாக வந்து மாறுது. கேஸ்ட்ரோலாவானா கருக்கோளமாக மாறுது. புறப்படை, இடைப்படை, அகப்படை அதெல்லாம் சுற்றி உருவாகி கருக்கோளமாக உருவாகிறது. அடுத்து உருப்பாக்கும். ஒவ்வொரு அடுக்குலையும் வந்து ஒவ்வொரு உறுப்புகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். தாய்சை இனிப்பு திசு உருவாகிறது வந்து டெம்பரவரியாக வந்து உருவாகும். ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் நைட்ரஜன் கழிவுலாம் வெளியேற்றுறதுக்கு. ஸோ அதுக்காக டெம்பரவரியாக உருவாகிறது. கார்பன் டை ஆக்சைடு நீக்குதல் இதெல்லாம். அடுத்து கொடி, தொப்புள் கொடின்னு அழைக்கிறாங்க. அடுத்து கர்ப்ப காலம் அப்படின்னு 280 days அப்படின்னா என்ன 9 months 10 days எப்பவுமே இதுதான் சொல்லுவாங்க. 9 months ஃபுல் 9 months அப்புறம் 10 days அந்த மாதிரி 500 மடங்கு வரை விரிவடைகிறது. கர்ப்ப காலத்தில் கர்ப்பப்பை வந்து தான் சாதாரண நிலையில் வந்து 500 மடங்கு வந்து விரிவடைகிறது. நம்ம டோட்டல் மார்க் அளவுக்கு விரிவடைகிறது. குழந்தை பிறப்பு வந்து அந்த டைமில் தான் ஆக்சிடோசின் ஹார்மோன்லாம் வந்து சுரக்கும். ஸோ வந்து கர்ப்பப்பை சுருங்குவதை தூண்டி குழந்தை பிறப்பை வந்து எளிதாக்கும். சில சமயங்களில் அந்தகத்தில் 2 முட்டையானது வெளிப்பட்டு 2 வேறுபட்ட விந்தணுக்கள் சேரும்போது வேறுபட்ட இரட்டையர்கள் வருவாங்க. ஒரே விந்தணு சேர்ந்துச்சுன்னா ஒத்த இரட்டையர்கள் வருவாங்க. பால் விடுதல் அப்படின்னா முதலில் வெளிவரும் பால் கொலஸ்ட்ரால் இல்லாட்டி சீம்பால் அப்படின்னு அழைப்பாங்க. ப்ரோலாக்டின் ஹார்மோன் தான் இது எல்லாமே பண்ணும். நூக்குலேருந்து பால் உற்பத்தி ஆகுது, வெளியேறுவது எல்லாத்தையும் வந்து உருவாக்கும். ஆக்சிடோசின் தான் பால் வெளியேறுவதை தூண்டும். எப்படி குழந்தை வெளியேறதை வந்து ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி பால் வெளியேறதுக்கும் ஆக்சிடோசின் தான். அடுத்து குழந்தை பிறப்புக்கு பிறகு 2-3 நாளுக்கு அந்த சீம்பால் வந்து வருன்றாங்க. நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் அது. அப்புறம் தேசிய குடும்ப நலத்திட்டம், இனப்பெருக்கம், குழந்தை நல பேணுதல் இதெல்லாமே வந்துட்டு அந்த டெலிவரி டைம்லேருந்து குழந்தை பிறப்பு வரைக்கும் டேக்கர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்தியாவில் 1952 தான் வந்து இந்த மக்கள் குடும்ப நலத்திட்டம், தேசிய குடும்ப நலத்திட்டம் இந்தியாவில் 1952 உருவாக்கப்படுது.
தலைகளான சிவப்பு வடிவ இந்த முக்கோண குறியீடு வந்து குடும்ப கட்டுப்பாட்டை வந்து மீன் பண்ணுது. சிறு குடும்பமே சீரான வாழ்வு அப்படின்ட்டு. அடுத்து தடுப்பு முறையில் என்னென்ன காண்டம், அதுக்கப்புறம் வந்து பெண்ணுரை, கருத்தடை, திரைச்சவ்வு அப்படின்றாங்க. அடுத்து ஹார்மோன் மாத்திரைகள், மருந்துகள் அதெல்லாம். அடுத்து வந்து ஐயூடிஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா காப்பர்ட்டி அப்படி இல்லாட்டி லூப்பில் இருக்க மாதிரி லூப். ஸோ இது எல்லாமே வந்து அந்த இனச்செல்கள் வெளியே வராமல் பார்த்துக்கும். காப்பர்ட்டி வந்து 3 இயர்ஸ்க்கு வேலிட். அறுவை சிகிச்சை முறை அப்படின்னா வந்து ஆண்களில் பண்ணுறது வந்து வாசெக்டமி, பெண்களில் பண்ணுறது வந்து டியூபெக்டமி. டியூபை கனெக்ட் பண்ணுவாங்களா, ஸோ டியூபெக்டமி, வாசெக்டமி, அதனால துண்டிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிறுநீர் பாதையில் என்னென்ன தொற்று வரும் அப்படின்னா பாக்டீரியங்கள் வந்து சிறுநீர் பாதையில் வந்து வீக்கத்தை ஏற்படுத்தி பிரச்சனைப்படுது. மேல் நோக்கி நகர்ந்து 2 சிறுநீரத்தை கூட பாதித்து ரத்த ஓட்டத்துலேயும் கலக்க வாய்ப்பு இருக்குது. சிலது நோய் அறிகுறியே இல்லாமல் வந்து சில பாக்டீரியாங்கள் இழுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லாமே ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வருடம் மே 28ஆம் தேதி தான் மாதவிடாய் சுகாதார நாளாக கொண்டாடப்படுகிறது. மேனா உழைப்பாளர் தினம். ஸோ பெண்களுக்கு 28 டேஸ் தான் சைக்கிள். ஸோ மே 28 அப்படின்னு வச்சுக்கணும். சுகாதார அமைச்சகத்தால் 2011 வந்து நாப்கின்கள் மானியம் வழங்குறது. தமிழ்நாட்டில் இந்த ஸ்கூல்ஸில் யூனிசெஃப் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த நாப்கின்களை எரிப்பதற்கு அப்படி இல்லாட்டி புதைத்து வைப்பு மட்க செய்த குழிகள் எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. பாக்டீரியங்கள் புரோட்டோசோவாக்கள் பிளத்தல் மூலம் பாக்டீரியாங்களும் புரோட்டோசோவாக்களும் பிளத்தல் முறையின் மூலம் தான் வந்து செய் செல்களை உருவாக்குகின்றன. ஹைட்ரா வந்து இழப்பு மீட்டல், அதாவது ஹைட்ராவெல்லாம் எவ்வளோ பீஸாக கட் பண்ணி போட்டாலும் புதுசாக வரும். ஸோ இழப்பு மீட்டல் மூலமாக உருவாக்குது. பால் இனப்பெருக்கம் 2 ஒற்றை இனச்செல்கள் உருவாகி ஒரு இரட்டை இனச்செல் உருவாகுது. அடுத்து பிளாஸ்டோசிஸ்ட்னா கரு பதித்தல். ஸோ இந்த எண்டோமெட்ரியல் சுவரில் பதிக்கிறது. வாசெக்டமி, டியூபெக்டமி அந்த கண்ட்ரோல் பண்ணுறது, தடை. ஓகேவா. அடுத்து இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரங்கள் பிரயோஃபில்லம். பால்னா இனப்பெருக்கம் மூலம் மொட்டு விடுதலிருந்து ஈஸ்ட்டு. அடுத்து சின்கேமியின் விளைவால் உருவானது வந்து சைக்கோட்லடி, கருமுட்டை. மலரின் இன்றியமையாத பாகம் மகரந்தத்தூள், சுலகோட்டம், மகரந்தாள் வட்டம், சுலகோட்டம். அடுத்து காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுது. பெரிய இறகு போன்ற சூழ்முடி இருக்கும். மூடிய விதையுடைய தாவரங்கள் ஆஞ்சியோஸ்போமில் வந்து ஆண் கேமிட் எவ்வகை உற்பத்தி செல்லில் இருந்து தான் வந்து அது எல்லாமே வெளியேறும். ஓகே. இனச்செல் கேமிட்டுகள் வந்து பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன. இனச்செல் கேமிட்டுகள் போன்ற இனச்செல்னால் அந்தந்த பால் உறுப்புகளில் இருந்து தான் உருவாகுது. சரியா. அடுத்து விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்தினா எபிடைடிமிஸ். அடுத்து விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் நீச்சல் செரோலி செல்கள். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராஃபின் பாலிகள். ஐயூசிடினா காப்பர்ட்டி. 20 தாவரத்தில் உள்ள செல்களின் எண்ணிக்கை வந்து 7. கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை வந்து 7. ஓகேவா. 7 2 இருக்கா, இங்கிட்ட ஒரு பக்கம் இங்கிட்ட ஒரு பக்கம். ஸோ 27. கருவுறுதலுக்கு பின் சூர்பை வந்து கனியாக மாறுது. ஃப்ளேனேரியாவில் நடைபெறும். இது வந்து எவ்வளோ பீஸா போட்டாலும் புதுசு வரும். ஸோ இழப்பு மீட்டல். மனிதனின் கருவுறுதல் வந்து அகக்கருவுறுதல். கருவுறுதலுக்கு பின் வந்து 6 to 7 நாட்கள் கரு பதிதல் நடக்கும். குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரப்படும் முதல் சுரப்பு கொலஸ்ட்ரம், அந்த சீம்பால், புரோலாக்டின் முன் பிட்யூட்டரி சுரப்பில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து பிளத்தல் வந்து அமீபா. மொட்டு விடுதல் வந்து ஈஸ்ட். துண்டாதல் வந்து ஸ்பைரோகேரா. குழந்தை பிறப்பு வந்து இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். ஓகேவா. சூழின் காம்பு பகுதி பூக்காம்பு கிடையாது, சூழ்காம்பு. அது விதைகள் பால்ல இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாக்கப்படுகின்றன. ஈஸ்ட் பால்ல இனப்பெருக்க முறையான செல்பெறுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது, இல்லை மொட்டு விடுதல் மூலமாக. மகரந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூழ் தண்டு இல்லை சூழ் முடி. பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஆமாம். இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்செல்கள் இரட்டை மையம் இல்லை, இனச்செல்கள் ஒற்றை மையம் தான். ஃபைனலி உருவாகிற கரு தான் இரட்டை மையம். பிட்யூட்டரின் பின் கதுப்பிலிருந்து லூட்டினைசிங் ஹார்மோன் இல்லை, முன் கதுப்பிலிருந்து லூட்டினைசிங் ஹார்மோன் வருது. கருவுற்று இருக்கும்போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை. ஆமாம். இனச்செல் உருவாதில் அறுவை சிகிச்சை கருத்தடை தடை செய்கிறது. இல்லை, இனச்செல் வெளியேறது அந்த தடை செய்யுது. ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் சுரப்பு வந்து மாதவிடாய்க்கு காரணமாகிறது, அதெல்லாம் கிடையாது. ஸோ அவ்வளோதான். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.